Hi, hello guys, welcome back to another YouTube channel video. This is Tamil here. Hope you're doing well and good. எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோ போட்டு 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதத்துக்கு அப்புறம் பேக் டு தி ஃபார்ம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி சண்டே அதுமா பிரியாணி சாப்பிட்லாம். எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அதனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நல்ல ஒரு மட்டன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிமேட் தான் போயிட்டுருக்கேன். பெரிமேட்டில் நிறைய பிரியாணி ஸ்பாட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஓஜி பிரியாணி ஸ்பாட் தான் போயிட்டுருக்கேன். சொன்னோடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நயம் பிரியாணி கேட்பீங்க, கண்டிப்பாக இல்லை. இப்போ கரீம் பிரியாணி தான் போயிட்டுருக்கோம். கரீம் மெஸ்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவங்களோட பிரியாணி வந்துட்டு நான் ரொம்ப நாளாக டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு கடை. அதுக்கு தான் இன்றைக்கி நான் போயிட்டுருக்கேன். அவங்களோட பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறேன். சண்டே டேக்அவே கிடையாது, டைனிங் கிடையாது, டேக்அவே மட்டும்தான் உண்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் சண்டே அன்றைக்கி தான் வரேன்னு சொல்லியிருந்தேன். சரி போயிட்டு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக உட்காந்து அவங்களோட பிரியாணி நான் ட்ரை பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க பிரியாணி எப்போதும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே ஃபைனலி வந்து உட்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. கீழே ஷார்ட்லாம் எடுத்து முடிச்சு உட்காரும்போது விறுத்துருச்சு. ஸோ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுமே வாங்கியிருக்கோம். மட்டன் பிரியாணி வந்து ஒரு இடத்துல கொட்டிட்டேன். சிக்கன் பிரியாணி வந்து இன்னொரு இடத்துல கொட்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்கள் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். 1 2 3 சிக்கன் பீஸ் வச்சுருக்காங்க. ரைஸ்மே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. தாராளமாக ஒரு 2 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்குது. அந்த தம் உடைக்கும் போது அதெல்லாம் ஷார்ட்ஸ் நாளைக்கு நினச்சேன். கடைசியாக எடுக்க முடியல என்னால். ஏன்னா வந்து வரதே டைம் ஆகிடுச்சு, டபராவும் காலி ஆகிடுச்சு. பட் ஒரு பாதி போர்ஷன் தான் கவர் பண்ணோம். ஷார்ட்ஸ்லாம் காட்டுறோம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரைஸ்மே பாருங்கள், நல்லா ப்ரீமியமான ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டான் யூடியூப் 2 வீடியோ அதனால் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஒழுங்காக. அதே மாதிரி ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். திருப்பி ஃபஸ்ட்லேயே ரீஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணிடலாம். அடைக்குது மக்களே. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது. லைக் வந்து உதிரியாக இருக்குது. ரொம்ப வந்து ஒட்டிக்கிட்டு குழலாம் இல்லாமல் உதிரியாக இருக்குது. ஆயிலுமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. லைட்டாக அந்த புளிப்பு ஃப்ளேவரோட அந்த ரைஸ் ஃப்ளேவர், அந்த அந்த மீட் இருக்கு இல்லையா, சிக்கன் இருக்கு இல்லையா, அதோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கு. சுட சாப்பிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். எனக்கு ஆறி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் மெல்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் வாழ்நாறு சிக்கன் பீஸ் பாருங்கள் பிறகு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஆக்சுவலி வர்றவங்களாம் பக்கெட் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒரு ஃபேமிலி வாங்கிட்டு போவாங்க போல். அந்த பக்கெட் பிரியாணி எப்படி இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் கொடுப்பாங்க இல்லையா. பட் இங்கே வர்றவங்க தூக்குவாள் தூக்கி போயிட்டுருக்காங்க. ஓகே, கம்மிங் டு த வீடியோ. வந்துட்டு ரைஸ் வந்து உதிரியாக இருக்குது. ரொம்ப ப்ரீமியமான ரைஸ் கொடுத்துருக்காங்க. சிக்கன் பீஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. சாதத்தில் வந்து அந்த மசாலாஸ் நல்லா இறங்கி சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ அது வந்து இந்த ரைஸ் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு சிக்கன் அந்த மீட்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து சுட சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கூடவே அவங்கள சிக்கன் 65 வாங்கியிருந்தேன். நல்லா பீஸ் பாருங்கள், அம்மா பெருசுக்கு இருக்குன்னு நல்லா பெரிய பீஸு. நீங்கள் ஃபேமிலியோட வரீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாதி சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆயிரும், அந்த அளவுக்கு இருக்கும். சிக்கன் பீஸ் வேறு லெவலில் இருக்குது. ஐ மீன் 65 வேறு லெவலில் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக மேலே கல்லையே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. ஒரு லாங் பைட் போயிடுமா. கொஞ்சம் ரைத்தா, சிக்கன் பீஸு, கத்திரிக்காய், வேறு என்ன வைக்கலாம், 65 எடுத்துக்கலாமா. கொஞ்சோண்டு ரைஸோடு சேர்த்து வச்சு ஒரு லாங் பைட்.
கத்திரிக்காய் வந்து நம்ம வெளியே சாப்பிடுவோம்ல அது மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா புளிப்பாக இருக்குது. ரைஸ் கூட பேசஞ்சு சாப்பிடும்போது பங்கமாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே சண்டே அன்றைக்கி வந்து டைனிங் கிடையாது, டேக்அவே மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்கப்பா. சிக்கன் பிரியாணி சூடாக சாப்பிட்டீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க, டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துருக்காரு, அவர் வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுறாரு. அதாவது கொஞ்சோண்டு போர்ஷன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து மட்டன் பிரியாணி தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். இன்னும் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 பீஸ் பெரிய பெரிய பீஸாக வச்சு கொடுக்குறாங்க. பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா எப்படி இருக்கு பாருங்கள். அந்த ஃபேட்டோட பார்க்கவே செம்மையாக இருக்குது. மட்டனோட டேஸ்ட் வந்து செம்மையாக தெரியுது. இந்த ரைஸ்மே வந்து ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கு. மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னா ஹெவி மசாலா கிடையாது, முழுக்க முழுக்க வந்து மட்டனோட மீட்டோட டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே எப்படி சொல்லணும்னா மீட்டோட ஃப்ளேவர் இருக்குது இல்லையா, அது மட்டுமே ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பைட் எடுத்து வைக்கும் போது வந்து உங்களுக்கு மீட்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக தெரியுது, மசாலா சுத்தமாக தெரியவே இல்லை. மட்டன் பீஸோடு சேர்த்து வச்சு பைட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்ணே. நல்லாயிருக்கு. பட் வந்து ஓவர் ஹைப்லாம் கொடுக்கல. அந்த வீக்கெண்டில் வந்து சாப்பிட்றது ஒரு நல்ல பிரியாணி. ஏன்னா சிக்கன் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு, சிக்கன் நல்லாயிருக்கு. அதாவது மட்டன் நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, மட்டன் சூடாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அதாவது ரைஸில் முழுக்க வந்து மட்டனோட ஃப்ளேவர் மட்டும் தான் இறங்கியிருக்கு. மசாலாஸ் அந்த இது தெரியல பெருசாக எதுவுமே. நான் வந்து மசாலாஸ் நிறையா சாப்பிடுவேன், அதனால் வந்து எனக்கு வந்து இப்படி சாப்பிடும்போது வந்துட்டு ஒரு மைல்டான டேஸ்ட்டில் இருக்குது. மட்டன் பீஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று நல்லா பெரிய பெரிய பீஸு சாப்பிட நல்லா எப்படி இருக்கு பாருங்க, நல்லா குக்காயிருக்கு. ஆக்சுவலி பெரிமேட்டில் வந்து நிறைய கடை இருக்குது. உங்களுக்கு அடுத்து என்ன இதுன்னு ட்ரை பண்ணலான்றத சொல்லுங்கள். இந்த கடை வந்துட்டு என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு கடை. இந்த கடையை ட்ரை பண்ண ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தேன். பட் நீங்கள் வீடியோவில் அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களை ஃபோன் பண்ணி இவங்களை புஷ் பண்ணி டெய்லி கால் பண்ணி வீடியோ கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து இப்போ தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ வந்து எடுத்துங்க அப்புறம்ட்டு. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு நமக்கு தெரியும், நம்ம இந்த வேளச்சேரி பல்லாவரம் சைடில் இருக்க பிரியாணி டேஸ்ட் வேறு, இந்த சைடு இருக்க பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே வேறு. அந்த சைடில் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றவங்க வந்து அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியாது. பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சு கஷ்டம் வந்து மீட் பண்ணலாம். ஸோ மக்களே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அட்டிக்கிற வெயிலில் வந்துட்டு ஒன்றும் முடியல, வேர்த்து ஊற்று திறனேன். கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இந்த பிரியாணியை வாங்குறதுக்கு. சொல்கிற மாதிரி வந்து ஒரு 30 வருஷ கடை. அந்த கடைக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ்க்கு வந்து அந்த கடையில் வந்து அவங்க பிரியாணி செஞ்சுட்ருக்காங்க. பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னா வந்து பல்காக செய்யலை. லைக் வந்து நான் இப்போ வாணியம்பாடி போயிருந்தோம். வாணியம்பாடியில் வந்துட்டு அகமதியான ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தீரத்தில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே தீரத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் உள்ளே போகும்போது தம் உடச்சு அடுத்த குண்டான இறக்கி தம் உடச்சிட்டு இருக்காங்க. அது குண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ இருக்கும். ஆனால் அதில் வந்து குவான்டிட்டி மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 கிலோ தான் இருக்குது. அதுக்கு மேலே அது இல்லை. அது பார்க்கும்போதும் தீர தான் செய்வோம். நாங்கள் செஞ்சு குவான்டிட்டி நிறையா வைக்க மாட்டோம் நம்ம சொன்னாங்க. ஸோ கமிங் டு த பாயிண்ட், ஃபுட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருந்துச்சு. அதில் நீங்கள் ஹெவி மசாலா இருக்கும், லைக் வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். லைக் அந்த மசாலாவோட சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி நினச்சி வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. எதுவுமே இல்லாமல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஏன்னா அந்த மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டு ஃபுல்லாக இறங்கிருந்துச்சு. தக்காளி வந்து அதிகமாக போட மாட்டாங்களாம்மா. லைக் வந்து பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ண மாட்டாங்க. அஜினோமோட்டோவாக இருக்கட்டும், அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணதாக இருக்கட்டும், எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. மைல்டில் தான் இருக்கும் பிரியாணி, செட்டில் தான் இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருந்துச்சி. சிக்கன் மட்டன் ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சி. வந்தீங்கன்னா சுட சாப்பிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் வ்ளாக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.